Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Welcome to கற்போம் கணிதம் யூடியூப் சேனல். கற்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் இன்று நாம் பார்க்க போவது அட்சர கணித குறியீடுகளாகும். முதலில் கணிதத்தில் பயன்படுத்தப்படும் குறியீடுகளை பார்ப்போம். கணிதத்தில் பல குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அவை 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 என்பன உங்களுக்கு நன்கு பரிச்சயமான இந்து அராபிய எண் குறியீடுகள் ஆகும். இக்குறியீடுகள் இலக்கங்கள் எனப்படும். இலக்கங்களை பயன்படுத்தி எந்த எண்ணையும் எழுதலாம். உதாரணமாக 1, 2 ஆகிய இலக்கங்களை பயன்படுத்தி எழுதக்கூடிய சில எண்களை பார்ப்போம். அவை 1, 11, 22, 12, 21, 222, 112, 221, 211 என்பனவாகும். இவ்வெண்களை எழுதுவதற்கு 1, 2 ஆகிய இலக்கங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இங்கே 22 என எழுதுவதற்கு 2 எனும் இலக்கம் இரு தடவை பயன்படுத்தப்பட்டுள்ளது. அவ்வாறே 21 என எழுதுவதற்கு இங்கே 2 எனும் இலக்கம் ஒரு தடவையும் 1 எனும் இலக்கம் ஒரு தடவையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் 221 எனும் எண்ணினை எழுதுவதற்கு 2 எனும் இலக்கம் இரு தடவையும் 1 எனும் இலக்கம் ஒரு தடவையும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இவ்வாறு எண்களை எழுதுவதற்கு கணிதத்தில் இலக்கங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கே குறிப்பிடப்பட்டுள்ள இக்குறியீடுகளானது கணிதத்தில் பயன்படுத்தப்படும் கணித குறியீடுகள் ஆகும். கணித குறியீடுகளை பயன்படுத்தி கணித கோவைகளை எழுத முடியும். உதாரணமாக 8உடன் 5ஐ கூட்டினால் 13 கிடைக்கும் என்ற கூற்றை கணித குறியீடுகளை பயன்படுத்தி 8 சக 5 சமன் 13 என இவ்வாறு குறிப்பிடலாம். அதேபோல் 3 2கள் 6க்கு சமன் என்ற கூற்றை 3 தர 2 சமன் 6 என கணித குறியீட்டின் மூலம் இவ்வாறு குறிப்பிடலாம். இன்னும் ஒரு உதாரணத்தை பார்ப்போம். ஒரு வீட்டுக்கு நாளொன்றுக்கு 2 லிட்டர் பால் வீதம் ஒரு கிழமையில் வாங்கும் பாலின் அளவினை காண்போம். இப்பிரசினத்தின் தீர்வினை 7 தர 2 சமன் 14 என எழுதலாம். இங்கே 7 என குறிப்பிடப்பட்டுள்ளது கிழமையில் உள்ள நாட்கள் ஆகும். அதாவது ஒரு கிழமையில் 7 நாட்கள் உள்ளன. அதேபோல் 2 என குறிப்பிடப்பட்டுள்ளது நாளொன்றுக்கு தேவையான பாலின் அளவு. நாளொன்றுக்கு தேவையான பாலின் அளவு 2 லிட்டர் ஆகும். எனவே ஒரு நாளைக்கு 2 லிட்டர் என்றால் ஒரு கிழமை என்பது 7 நாட்களை கொண்டதாகும். ஆகவே 7னை 2 பெருக்கினால் 14. ஆகவே கிழமையில் வாங்கும் பாலின் அளவு 14 லிட்டர் ஆகும். யாதேனும் ஒரு பிரச்சினத்தை கணித அறிவை பயன்படுத்தி தீர்ப்பதற்கு வசனத்தில் விவரிக்கப்பட்டுள்ள கூற்றுக்களை கணித கோவைகளாக எழுதி தீர்ப்பதற்கு கணித குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்ததாக நாம் தெரிந்த கணியங்களுக்கும் தெரியா கணியங்களுக்கும் பயன்படுத்தப்படும் குறியீடுகளை பார்ப்போம். ஒரு வாரத்தில் 7 நாட்கள் உண்டு என்பதை நாம் அறிவோம். இதனை வாரம் ஒன்றில் 7 நாட்கள் என எழுத முடியும். வாரம் ஒன்றில் 7 நாட்கள் என கூறுவதற்கு 7 என்ற கணித குறியீடு பயன்படுத்தப்பட்டுள்ளது. இங்கு 7 என்பது தெரிந்த ஒரு எண்ணாகும். இது தெரிந்த கணியம் எனப்படும். இவ்வாறு பெருமானம் தெரிந்த எண் தெரிந்த கணியம் எனப்படும். கணிதத்தில் பெருமானம் தெரிந்த ஒரு கணியம் ஒரு எண்ணினால் குறிக்கப்படும். இனி அடுத்ததாக தெரியா கணியம் என்றால் என்ன என்பதனை பார்ப்போம். தெரியா கணியத்திற்கு உதாரணமாக நாளொன்றில் விற்கப்படும் பாலின் அளவினை கூறலாம். நாளொன்றில் விற்கப்படும் பாலின் அளவு எவ்வளவு என தெரியாத போது அதனை ஒரு எண்ணினால் குறிப்பிட்டு எழுத முடியாது. இவ்வாறான பெருமானம் தெரியாத போது அது தெரியா கணியம் எனப்படும். தெரியாத கணியங்களை கணித கோவைகளில் பயன்படுத்தும் போது பெரும்பாலும் ஆங்கில சிறிய எழுத்துகள் பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு நாளொன்றில் விற்கப்படும் பாலின் அளவை A என எழுத்தினால் குறிக்கலாம்.
நிமலனும் கமலியும் தன்னிடம் உள்ள நெல்லிக்காய்களை காட்டுவதை அவதானிக்க. கமலியிடம் உள்ள நெல்லிக்காய்களின் எண்ணிக்கையை சரியாக கூற முடியும். இவ்வாறு பெருமானம் தெரிந்த கணியம் தெரிந்த கணியம் எனப்படும். இவ்வாறான தெரிந்த கணியத்தினை கணிதத்தில் ஒரு எண்ணினால் குறித்து காட்டலாம். எனவே தெரிந்த கணியமாகிய கமலியிடமுள்ள நெல்லிக்காய்களின் எண்ணிக்கையினை 3 என குறியீட்டில் எழுதலாம். ஆனால் நிமலனிடமுள்ள நெல்லிக்காய்களின் எண்ணிக்கையை சரியாக கூற முடியாதுள்ளது. இவ்வாறு பெருமானம் தெரியாத கணியம் தெரியா கணியம் எனப்படும். இவ்வாறான தெரியா கணியத்தினை கணிதத்தில் ஆங்கில சிறிய எழுத்தின் மூலம் காட்டலாம். எனவே தெரியா கணியமாகிய நிமலனிடமுள்ள நெல்லிக்காய்களின் எண்ணிக்கையை ஆங்கில சிறிய எழுத்தாகிய B என குறியீட்டில் எழுதலாம். தெரியாத ஒருமை கணியங்களுக்கு அச்சர குறியீடுகளை பயன்படுத்தும் மேலும் சில சந்தர்ப்பங்களை பார்ப்போம். அவை வகுப்பறையின் நீளம் L மீட்டர். இங்கே வகுப்பறையின் நீளம் எத்தனை மீட்டர் என சரியாக தெரியாததால் L மீட்டர் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோல் பாடசாலை நூல் நிலையத்தில் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை. இங்கே பாடசாலை நூல் நிலையத்தில் உள்ள புத்தகங்களின் எண்ணிக்கை எத்தனை என சரியாக கூற முடியாதுள்ளதால் புத்தகங்களின் எண்ணிக்கையினை N என குறித்து காட்டியுள்ளது. அச்சர குறியீடுகளை பயன்படுத்தும் இன்னுமோர் சந்தர்ப்பத்தினை பார்ப்போம். அது கொடிக்கம்பத்தின் உயரம் H மீட்டர் ஆகும். இங்கே கொடிக்கம்பத்தின் உயரம் எத்தனை மீட்டர் என சரியாக கூற முடியாதுள்ளதால் கொடிக்கம்பத்தின் உயரத்தினை H மீட்டர் என குறித்து காட்டியுள்ளது. இனி அடுத்ததாக நாம் மாறி என்பதனை பார்ப்போம். இப்படத்தை அவதானிப்பதன் மூலம் சந்தையில் தேங்காய் வெவ்வேறு விலைகளில் விற்கப்படுவதை அறியலாம். இங்கு தேங்காயின் விலை ஒரு திட்டமான பெருமானமாக இல்லாமையால் ஒரு தேங்காயின் விலையானது ஒரு மாறி என அழைக்கப்படும். இங்கு ஒரு தேங்காயை 35 ரூபாவுக்கு, 40 ரூபாவுக்கு, 42 ரூபாவுக்கு, 45 ரூபாவுக்கு என வெவ்வேறு விலைகளுக்கு வாங்க முடியும். இவ்வாறு ஒரு கணியமானது ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை எடுக்கக்கூடியதாயின் அது மாறி என அழைக்கப்படும். இவ்வாறான மாறிகளை காட்ட X, Y, Z போன்ற அச்சர குறியீடுகள் பயன்படுத்தப்படுகின்றன. இவை அச்சர கணித குறியீடுகள் என்று அழைக்கப்படும். உதாரணத்திற்கு வியாபார நிலையம் ஒன்றில் ஒரு நாளில் கிடைக்கும் வருமானத்தினை கூறலாம். இங்கே நாளொன்றுக்கு கிடைக்கும் வருமானத்தினை ரூபா X என குறிப்பிட்டுள்ளது. வியாபார நிலையம் ஒன்றில் நாளொன்றுக்கு கிடைக்கும் வருமானமானது ஒரே பெருமானத்தை கொண்டதாக இருப்பதில்லை. அவை ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை எடுக்கக்கூடியதாக உள்ளது. எனவே இவ்வாறு ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை எடுக்கக்கூடியதாக உள்ளதால் வியாபார நிலையம் ஒன்றில் நாளொன்றுக்கு கிடைக்கும் வருமானமானது மாறி எனப்படும். மற்றைய உதாரணமானது 1 லிட்டர் பெட்ரோலில் மோட்டார் வண்டி செல்லும் தூரம் X கிலோமீட்டர் என்பதாகும். இங்கே 1 லிட்டர் பெட்ரோலில் மோட்டார் வண்டி செல்லும் தூரத்தினை திட்டவட்டமாக இத்தனை கிலோமீட்டர் என கூற முடியாது. மோட்டார் வண்டி 1 லிட்டர் பெட்ரோலில் செல்லும் தூரம் மாறுபடக்கூடியதாக உள்ளதால் மோட்டார் வண்டி செல்லும் தூரமானது ஒன்றுக்கு மேற்பட்ட பெருமானங்களை எடுக்கக்கூடியதாக இருக்கும். எனவே இத்தூரமானது மாறி எனப்படும். இத்துடன் அச்சர கணித குறியீடுகள் எனும் பகுதி முடிவடைகிறது. அச்சர கணித குறியீடுகள் எனும் பகுதியில் நாம் தெரிந்த கணியங்களை குறிக்கும் ஒருமை பெருமானம் தெரிந்த கணியம் எனப்படும் என பார்த்தோம். அளவு தெரியாத ஒருமை பெருமானம் தெரியா கணியம் என பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட கணியம் ஒன்றிற்கு மேற்பட்ட பெருமானங்களை எடுக்குமாயின் அது மாறி எனப்படும் என பார்த்தோம். எங்களது கற்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் நாங்கள் தரம் 6 முதல் 11 வரை கணிதத்தை கற்றுத்தர இருக்கிறோம். எனவே நீங்கள் கற்போம் கணிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். உங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யவும். கற்போம் கணிதம் மூலமாக கணிதத்தை இலகுவில் கற்போம்.